பைரசிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு சார். மோசமானது. ரொம்ப கொரோனாவோட மோசமானது. ஸோ அதை பற்றின உங்களோட கருத்துக்கள்லாம் என்ன? அது பெரிய தலையில் இடியை தூக்கி போட்டது மாதிரி அது. பாதி அடிஸ் உள்ளே போகிறவன் இதில் பார்த்து மொபைலில் ஓடுற ட்ரெயினில் உட்காந்துட்டு பார்க்கறான், பஸ்ஸில் உட்காந்துட்டு பார்க்கறான். அதுவே இவன் வந்து அவன் பார்த்து நல்லா இருக்கு, பிரிண்ட் நல்லா இருக்குன்றான் மொபைலில் பார்த்து பயந்து பண்ணாங்க திருட்டு வேலையை. பட் இன்னைக்கு வந்து ஸ்கேம் பண்ணுறது மாதிரி ஈஸியாக டெலிகிராமில் தட்டி விட்றாங்க படத்தை. கண்டிப்பாக இது ஒரு அமைப்பு இருந்து இதுக்காக போராடி ஒரு விஷயத்த பண்ணுனாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறது ஈஸி தான், பெரிய விஷயம் கிடையாது. எஃப்எம்எஸ்க்கும் நம்மளோட படங்கள் போகுது, அப்புறம் இந்தியாவிலையும் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டு பக்கமும் இருக்கிறதுல லைக் எஃப்எம்எஸ்லையும் இருக்கு, இந்தியாக்குள்ளேயும் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு படம் ரிலீஸ் ஆகாம கட் பண்ணா எங்கிருந்து இது வந்து லைக் இந்த பைரேசி எல்லாம் வெளியே வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அப்படி பண்ண முடியாது சார். ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ ஏப்ரல் 10th ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எஃப்எம்எஸ் ரைட்ஸில் வந்து பெரிய அமௌண்ட் வரும். நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு 10 கோடி போட்டிங்கன்னா அது 20 கோடி எடுக்க தானே பார்ப்பீங்க. அதில் நீங்கள் இந்த இடத்துக்கு மட்டும் பண்ணணும் அப்படின்னா 5 கோடி தான் நீங்கள் பண்ணணும். இப்போ 5 கோடி நீங்கள் அப்படியே பிளாக் ஆகுது அப்படின்னா நீங்கள் 10 கோடி தரது ஒருத்தர் ரெடியாக இருக்காங்க. அப்போ நீங்கள் அதை வாங்கிட்டு அப்பா 10 கோடி போட்டால் 15 கோடி லாபம் மாத்திரலாம், பிரச்சனை இல்லைப்பா அப்படிங்கிறத தான் மைண்ட் செட்டாக. இப்போ நீங்கள் இந்தியாவில் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு எஃப்எம்எஸ் கொடுக்காம இருக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பிஸ்னஸே எஃப்எம்எஸ் தான். இந்த விஷயம் இருக்குல்ல சார், இந்த பைரசிங்கிற ஒரு பிரச்சனை இன்னமும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் தயாரிப்பாளர்களுக்கும் தயாரிப்பாளர்களோட சங்கத்துக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பாக இருக்கும்? ப்ரொடியூசர்ஸுங்கிறவங்க வந்து யாரும் பெரிய அளவில் வந்து நீ செட்டிலாக இருக்காங்களான்னா கிடையாது. லைக்கா நிறுவனம் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே கொண்டு வந்து வச்சுட்டு இதை படம் பண்ணவங்க. ஸோ படம் பண்ணவங்க அவங்க வந்து வரிசையாக தோல்வியில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய பேனரு மிகப்பெரிய கேள்வி. இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக நம்மளோட சீனியர் ஜேர்னலிஸ்ட் திரு திண்டுக்கல் வெங்கடேஷ் இருக்காரு. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா. இது எங்கேருந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா இதில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஒரு பொதுவாக ஒரு படம் வருது அப்படின்னா அதில் வந்து ஏகப்பட்ட நபரோட உழைப்புகள் இருக்கு, ஏகப்பட்ட செக்டர்ஸ் இருக்கு, அதில் இணைஞ்சிருக்கு. எல்லா கஷ்டத்தையும் தாண்டி தான் ஒரு படம் வந்து வருது. ஸோ ஒரு குழந்தை மாதிரி தான் அந்த படத்தை ஒவ்வொரு நடிகர்களுக்கும் சரி, தயாரிப்பாளர்களும் சரி. இதுல இருக்கிற பிரச்சனையை விட பெருசா இந்த பைரசிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு சார். மோசமானது சார். ரொம்ப கொரோனாவோட மோசமானது. ஸோ அதை பத்தின உங்களோட கருத்துக்கள்லாம் என்ன சார்? அதாவது தயாரிப்பாளர் வந்து சிரமப்பட்டு ஒரு விஷயத்தை வந்து நீ சொன்னது மாதிரி தான் ஃபஸ்ட்டு டெலிவரி மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய் கஷ்டப்பட்டு சொத்தை விற்றோ அதை விற்றோ வட்டிக்கு வாங்கியோ படம் பண்ணி ஒரு ஆர்டிஸ்ட்டை சேர்ந்து அந்த ஒரு அசம்பிள் பண்ணி படம் பண்ணி அதை பண்ணுற வரைக்குமே உயிர் வரும். ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த படம் முடித்து ரிலீஸ் டேட் வரும்போது அது ஒரு சிக்கல். இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா தியேட்டர்ஸ் கிடைக்காது. தியேட்டருக்குள்ளே போனோம்னா அது எந்தளவுக்கு ஓட்டுவாங்கன்னு வேறு தெரியல. இன்றைக்கி இருக்கிற பிக் ஸ்டார்ஸ் படம் மட்டும்தான் ஓடுற ரேஸில் இருக்குது சார். இந்த பி கிரேட் சி கிரேட் படங்கள்லாம் வந்து ரொம்ப 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 கஷ்டம். தியேட்டர் கிடைக்காது. ஆர்டிஸ்ட்டை பார்த்தாங்கன்னா தியேட்டர் தரமாட்டாங்க. வேலை விட பிஸ்னஸ் கிடையாது. இன்றைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட்ஸுங்கிறதும் பெருசாக போக மாட்டேங்குது. சேட்டலைட்டும் கிடையாது. நீங்கள் வந்து அவுட்லெட் பிஸ்னஸும் மேக்ஸிமம் கிடையாது, எம்ஜியும் கிடையாது. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க அப்படின்னா ப்ரொடியூசர் தள்ள துண்ட போகிற அளவுக்கு இருக்கணும். பட் போட்ட பணம் வருமா வராத, என்ன கவுண்டிங் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் இவ்வளவும் தாண்டி பல கோடியில் தண்ணி மாதிரி அடித்து ஒரு படம் பண்ணி இப்போ நாளைக்கு டேட் ரிலீஸு, இப்போ மே 1 ஒரு படம் ரிலீஸுங்கும் போது அப்படி வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. மே 1 ரிலீஸு. ஸோ இந்த எஃப்எம்எஸ்ன்னு ஒரு கேட்டகரி ஒன்று இருக்குது. அதில் தான் இந்த ப்ரொடியூசரில் இந்த பணம் நிறையா வரும் உங்களுக்கு. அதை வந்து முன்னே வந்து 3-4 டேஸ்க்கு முன்னாடி கொடுத்துருவாங்க படம் உங்களுக்கு. அதை பெட்டியை வந்து பாக்ஸில் கொடுத்துருவாங்க. இப்போது டிஜிட்டலுங்கிறதுனால வந்து அந்த 1 day பிஃபோர் படம் ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு. அதை ஸோ அங்கே போகுது, அங்கே ஒரு பேமெண்ட் வருது. இதெல்லாம் தாண்டி படம் ஒரு நல்ல வேல்யூ இருக்கும், நமக்கு வரும்னு நினச்சிட்ருக்கிறப்ப அந்த ரிலீஸ் அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே முடிஞ்ச உடனேயே செகண்டு மேட்னி ஷோ ஈவினிங் ஷோக்குள்ளேயே இந்த பைரசி வெளில வந்துடுது. அது பெரிய தலையில் இடியை தூக்கி போட்டது மாதிரி அது ப்ரொடியூசருக்கு. அந்த படம் ஓடி நல்லா போய் லாபத்தை பார்த்தா தான் இதையும் தாண்டி பார்க்கணும் அவங்க. நிறைய பேர் பைரசியை பார்த்தீங்கன்னா முன்னையாவது வந்து இதுக்கு முன்னாடி டிஜிட்டலுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிடியில் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அந்த VHS கேஸ்ட் மூலம் ஒரு பீரியட் எடுத்தாங்க. அப்புறம் சிடியில் எடுத்தாங்க. அது சம்மந்தமான படங்களே வந்து சூர்யா ஒரு படமே ஹீரோவாக பண்ணியிருப்பார். ஃபாரின்லேருந்து அயன் படம் சிடி அங்கேருந்து ஃபாரின் படம் தூக்கிட்டு வந்து இங்கே சேல் பண்ண மாதிரி அந்த கதை கண்டு ஒரு படம் பண்ணாங்க. ஸோ அதையும் ஒழிக்க முடியல. VHS ஒழிக்க முடியல, சிடியை ஒழிக்க முடியல, பைரசியும் ஒழிக்க முடியல, இது வரைக்கும் பண்ண முடியல. பட் அப்படி ஒரு ட்ராவலில் மாறி போய்ட்டுருக்கும் போது வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து அன்றைக்கி வந்தது. பயந்து பண்ணாங்க திருட்டு வேலையை. பட் இன்றைக்கி வந்து ஸ்கேம் பண்ணுறது மாதிரி ஈஸியாக டெலிகிராமில் தட்டி விட்றாங்க படத்தை. நீங்கள் தியேட்டரில் பார்க்குற அந்த டோன்லேயே வந்து இந்த பைரசி இருக்குது.
முன்னையாவது நீங்கள் பைரசின்னு ஒரு படம் சீட்டில் பார்த்தீங்கன்னா கிராக்கு வரும், கரகரன்னு ஒரு சவுண்டு வரும், ஆடியோ வராது, ஏதோ அரைகுறையாக பார்ப்பாங்க இப்போ அப்படின்ற மாதிரி சொல்ல இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் தியேட்டர் பிரிண்ட் மாதிரியே இருக்குது. அது எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல. அது இவங்கெல்லாம் சேரணும். அதாவது இப்போ இந்த ஒன்றுமில்லாத ஒரு பிரச்சனைக்கு வந்துட்டு இந்த அந்த இந்த கவுன்சில் வந்து நிற்கிறாங்க இல்லையா, இது வந்து உயிர் போகிற பிரச்சனை இது. ஸோ ஒரு தயாரிப்பாளருக்கு இவங்க யூனியன் இந்த பெப்சியும் சரி 24 கிராஃப்ட் சரி கவுன்சில்லாம் சேர்ந்து ஆக்டர்ஸ் டைரக்டர் சேர்ந்து அழகாக இதுக்கு வேண்டிய ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணி பைரசியை ஒழிக்கிறதுக்கு ஸோ கவர்மெண்ட்டிட்ட ஒரு மனு கொடுத்து அவங்களுடைய ஆதரவோட இதை எங்கேருந்து ஒரு என்னென்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணினால் ஸோ இது கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மொத்தத்தில் ஒழிக்க முடியுமான்னு தெரியல. அதை அட்லீஸ்ட் குறைக்கலாம். இந்த குறைக்கிறதுக்கு வழி இருக்கும். கொஞ்சம் பயப்படுவாங்க. இப்போ நீங்கள் இந்த ஒரு படம் டிராகன்லாம் கூட வந்து ஒரு யூடியூப்லேயே இதுலேயே வந்தது மாதிரி ஒரு செகண்ட் ஷோ முடிஞ்சு வந்து அது பார்த்தா கண்ணாடி மாதிரி பிரிண்ட் அவ்வளோ சூப்பர் பிரிண்ட்டுன்னா. ஆனால் அந்த படம் அதையும் மீறி ஒரு 150 கலெக்ஷன் ஆச்சுன்னா ஒரு நல்ல கதை கண்ணோட்டம், இது தியேட்டரில் பார்த்தா தான் நல்லா இருக்கும், பைரசியில் பார்த்தா நல்லா இருக்கான்னு சொல்லி விரும்புகிற ஆடியன்ஸ் இருக்காங்க, அதுக்கு மேலே போய் பார்ப்பாங்க. ஸோ இந்த பைரசி வராமல் இருந்தால் வந்து மக்களுக்கு தெரிய போகிறதில்ல, பார்க்க போகிற தியேட்டர் நல்லா இருந்தால் தியேட்டருக்கு வர போகிறாங்க. இதையும் தாண்டி ஒரு படம் கொடுத்தனா அது பெரிய விஷயம் தான். பட்டு இந்த தயாரிப்பாளரை பொறுத்த மட்டும் ரொம்ப ஒரு அதாவது என்ன சொல்கிறேன்னா இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு பாவம் தான் அவங்களுடைய சூழ்நிலை. போட்ட பணம் வருமா ரெண்டும் பயத்தோடு இருக்காங்க. இது நம்மளுடைய எல்லா சங்கமும் சேர்ந்து அரசாங்கத்தும் சேர்ந்து தான் இந்த பரிசை ஒழிக்க முயற்சி பண்ணணும். ஆரம்ப காலகட்டத்தில் டெக்னாலஜி கம்மியாக இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி கேசட்டில் ஃபஸ்ட்டு வந்தது, அப்புறம் கொஞ்சம் எவாலுவேஷன் ஆகி சிடியில் வந்தது, அப்புறம் கொஞ்சமாக எவாலுவேஷன் ஆகி இந்த லிங்க்ஸ் அந்த மாதிரி வந்தது. இப்போ ரொம்ப ஈஸியாக இன்னைக்கு காலையில் படம் ரிலீஸ் அப்படின்னா மதிய ஷோவுக்கே மேட்னி ஷோக்கே நம்ம மொபைலில் பார்த்துடுறோம், நமக்கு லிங்க்ஸ் வந்துடுது. ஸோ இது எந்த இடத்துல வந்து சார் கசியுதுன்னு நினைக்கிறீங்க? அதான் எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியல. அதுதான் என்ன சொல்கிறேன்னா எங்கேருந்து இது வருது. இப்போ நீங்கள் அதான் சொன்ன இல்லையா, வந்து நம்ம எஃப்எம்எஸ் ஃபாரின் கொடுத்துறாங்க அப்படின்னா அங்கேருந்து வருதா, ஸோ எந்த கண்ட்ரிலேருந்து வருது, எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, இதை எப்படி டெலிகிராமில் டக்குன்னு உடனே வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ட்ரேசர் பண்ணணும். அது கண்டிப்பாக இது ஒரு அமைப்பு இருந்து இதுக்காக போராடி ஒரு விஷயத்தை பண்ணினாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறது ஈஸி தான், பெரிய விஷயம் கிடையாது. நீங்களே கிரைம் பிரான்ச்செல்லாம் உங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறையெல்லாம் பார்த்து சைபர் கிரைம்லாம் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல். நீங்கள் அவங்கள்ட்ட முறைப்படி போய் இப்படிலாம் இருக்குது, நான் பல கோடிகள் வாங்கியிருக்கேன், நஷ்டம் அது எங்கே இருக்குன்னு தெரில, நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு எல்லாத்தையும் அமைப்பிருக்கும். அதுக்கு ஒரு அமைப்பாக ஒன்று போட்டு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ஆட்களை போட்டு அதுக்கு மட்டும் வேலைகள் செய்யக்கூடிய பண்ணாங்க அப்படின்னா பண்ணுறவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ அது வந்து இதை தடுக்கிறது வந்து இந்த மாதிரி போராடி பண்ணால் தடுக்கிறதான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் தேட்டரில் ரிலீஸ் ஆகிற படத்தை தாண்டி நம்ம இந்த மற்ற லைக் ஆப்ஸ்லலாம் ரிலீஸ் ஆகுது இல்லையா, நெட்ஃப்ளிக்ஸ், அப்புறம் அமேசான் பிரைம், இதில் ரிலீஸ் பண்ணப்படுற படமும் சரி இல்லை வெப் சீரிஸும் சரி ரொம்ப ஈஸியாக ரொம்ப கிளியர் பிரிண்ட்டாகவே நமக்கு பைரசியில் வந்துடுது. ஸோ அப்போ அதுக்கு அவ்வளோ எஃபோர்ட் போட்டு அவ்வளோ பணம் போட்ட தயாரிப்பாளர்களுக்கு அது பெரிய ஒரு ட்ராபேக்காக தானே இருக்குது சார். இல்லை டிஜிட்டல் வந்து உங்களுக்கு ரைட்ஸ் என்னன்னா ஆஃப்டர் 28 டேஸ்க்கு அப்புறம் 30 டேஸ்க்கு அப்புறம் தானே உங்களுக்கு கொடுக்குறாங்க. 30 நாளைக்கு உள்ள பணம் அந்த ஓடுற நல்லா இருந்துச்சுன்னா படம் ஓடி உங்களுக்கு அதெல்லாம் வந்துடும். நீங்கள் 30 நாளைக்கு அப்புறமேல பைரசி வந்தாலும் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 30 நாளைக்குள்ளே ஃபஸ்ட்டு டேயே வர்றதானே கஷ்டம் உங்களுக்கு. பாதி ஆடியன்ஸ் உள்ளே போகிறவன் இதில் பார்த்து மொபைலில் ஓடுற ட்ரெயினில் உட்காந்துட்டு பார்க்குறான், பஸ்ஸில் உட்காந்துட்டு பார்க்குறான், அதுவே வந்து அவன் பார்த்து நல்லா இருக்கு பிரிண்ட் நல்லா இருக்குன்றான், மொபைலில் பார்த்துறான் ஈஸியாக. ஸோ அந்த டே 1 டே 2 வராத அளவுக்கு தான் தடுக்கணும். 30 நாளைக்கு அப்புறம் ஒன்று வருதுன்னா அதை ஒன்றும் பண்ணவும் முடியாது நம்ம மேட்டரத்தை. அதுக்கப்புறம் உங்களுக்கு தியேட்டர்லேருந்தே படத்தை எடுத்துருவோம். இன்றைக்கெல்லாம் நீங்கள் முன்னதான் சார் 100 நாள் படம் வெள்ளி விழா படம்னு, இன்றைக்கெல்லாம் வந்தீங்கன்னா ஒரு மிஞ்சி போனால் 25 நாள் ஒரு படம் வர்றதே பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த 5 டேஸ் தான் ஒரு படம் நல்லா இருந்தால் தான் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீக், இல்லைன்னா இந்த 5 டேஸ்லேயே நிறைய படங்கள் 2 நாளே காணாம போயிடுது. சரி, அதனால் வந்து இந்த டிஜிட்டல் ரைட்ஸு சேட்டலைட்டு நீங்கள் ஓட்டி இதெல்லாம் பார்க்கணும், அதனால எந்த ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு மாட்டுறது. ஸோ அதனால் இது வந்து பிகினிங்லேயே தடுக்கிறதுனா இந்த இதை அமைப்பு வந்து பண்ணால் தான் வந்து முடியும். ஸோ இந்த தடுக்கிறதுக்கு கவுன்சில் எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் சார்? இல்லை நிறைய எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, எடுக்காமல் கிடையாது. நிறைய விஷயங்களை போராடுறாங்க, ஸ்ட்ரைக் பண்ணாங்க, கவர்மெண்ட்டில் சிஎம் கிட்டலாம் போய் பண்ணாங்க, இந்த மாதிரி வருது ரொம்ப லாஸ் ஆகுது, சிடி வருது அப்படின்லாம் சொல்லி எல்லாம் அப்பப்போ வந்து இந்த போராட்டங்கள் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு முடிவு இல்லாமல் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு தீர்வே காண முடியல. பட் அதுதான் சொல்கிறேன் இல்லையா, அன்றைக்கி கொஞ்சம் தடுக்கிறதுனா இங்கே டைட் பண்ணாங்க. தமிழ்நாடை பொறுத்த மட்டும் வருது அப்படின்னா அதில் ஒரு மார்க்கெல்லாம் போடுவாங்க. இந்த இடத்துல இந்த மினிட்ஸில் ஒரு டாட் போடுவாங்க, ஒரு மார்க் போடுவாங்க. இந்த தியேட்டருக்கு இந்த மார்க் அப்படின்னு சொல்லி அந்த பிரிண்ட்டு போகும். ஓகே, அப்போ அந்த நீங்கள் திருட்டு சிடி வந்தது அப்படின்னா அந்த படத்தை பார்த்தோம்னா ஒரு மார்க் இருக்கும். இப்போ 65 அப்படின்னு நம்பரை போட்டிருந்தாங்கன்னா
65 உள்ள நம்பர் இந்த ஊர்ல தியேட்டர் கொடுத்துருப்பாங்க. அது ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. ஸோ அங்கேருந்து தான் வெளியே வந்து வந்ததுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சது. இப்போ அந்த சிஸ்டமும் போயிடுச்சு உங்களுக்கு. அதில் வரும்போது தான் பயந்தாங்க நிறைய பேர். ஓ மார்க்லாம் போடுறாங்க, இப்போ 65வது நம்பர் வந்து நம்ம ஊர் தியேட்டரு, நம்ம பேர் அசிங்கப்படுன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ரொம்ப கம்மியாச்சு. ஸோ அப்போ கொஞ்சம் இடையில கொஞ்சம் அந்த சீடிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருந்தது, மியூசிக் வரல. பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் போகுது இப்போ. ஸோ உங்களுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி வர 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 வேறு மெத்தேடுகள் நிறைய கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ ஏஐன்னு ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் கிடையாது, ஏ டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. இப்படி இப்படி மாறி மாறி போகுது உங்களுக்கு. இல்லை எது உண்மை எது கண்டுபிடிக்க முடியல, ஒரே மக்களே குழம்புறாங்க. அப்படிங்கும்போது இந்த டெலிகிராமில் வர்றத ஒரு விஷயத்தெல்லாம் வந்து உங்களுக்கு மார்க்கிங் அதை ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அந்த அடிப்படை தான். பட் இதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதான் அந்த அளவு தான். சார் நீங்கள் வந்து பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, எஃப்எம்எஸ்க்கும் நம்மளோட படங்கள் போகுது, அப்புறம் இந்தியாவிலையும் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இது 2 பக்கமும் இருக்கிறதுல லைக் எஃப்எம்எஸ்லையும் இருக்குது, இந்தியாவுக்குள்ளேயும் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது கட் பண்ணால் எங்கேருந்து இது வந்து லைக் இந்த பைரேசிலாம் வெளியே வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குமா? அப்படி பண்ண முடியாது சார். ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ ஏப்ரல் 10th ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சிங்களேன், நீங்கள் எஃப்எம்எஸ் ரைட்ஸில் வந்து பெரிய அமௌண்ட் வரும். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு 10 கோடி போட்டிங்கன்னா அது 20 கோடி எடுக்க தானே பார்ப்பீங்க. அதில் நீங்கள் இந்த இடத்துக்கு மட்டும் பண்ணணும் அப்படின்னா 5 கோடி தான் நீங்கள் பண்ண முடியும். இப்போ 5 கோடி நீங்கள் அப்படியே பிளாக் ஆகுது அப்படின்னா நீங்கள் 10 கோடி தரது ஒருத்தர் ரெடியாக இருக்கான் இல்லையா. அப்போ நீங்கள் அதை வாங்கிட்டு அப்பா 10 கோடி போட்டால் 15 கோடி லாபம் மாத்திரப்பா, பிரச்சனை இல்லைப்பா அப்படிங்கிற அளவு தான் மைண்ட் செட் ஆகும். ஓகே. இப்போது நீங்கள் இந்தியாவில் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு எஃப்எம்எஸ் கொடுக்காமல் இருக்க முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு பிஸ்னஸே எஃப்எம்எஸ் தான் உங்களுக்கு இந்தியாவோட. ஓகே. வந்த உடனே பார்த்துட்டு பேமெண்ட்டை கொடுத்துட்டு நம்ம மட்டும் போயிட்டே இருப்பான். ஸோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இந்த பிஸ்னஸ் எஃப்எம்எஸ். அந்த படம் வாங்கி தான் நிறைய ப்ரொடியூசர்ஸே வந்து இங்கே ஷூட்டிங்கே போனாங்க. இப்போ அதை நம்ம ஒன்றுமே தடுக்க முடியாது. அதனுடைய பிஸ்னஸ் வேறு லெவல் அது. ஸோ இப்போ இங்கேயும் நீங்கள் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா நீங்கள் அட் அ டைம் வந்து ரிலீஸ் பண்ணும்போது வேறு அந்த நான் சொன்னேன் ஒரு மார்க் ஒன்று சொன்னேன் இல்லையா முன்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மெத்தேடு இப்போ டிஜிட்டலில் நீங்கள் இது பண்ணும்போது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணணும். கண்டிப்பாக வாய்ப்பு இல்லாமல் இருக்காது, இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். நிறைய டெக்னாலஜியே வந்து இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ நிறைய இந்த திருட்டு சீடியை வந்து நிறைய நெட்வொர்க்கில் வந்து படங்கள் வந்து நிறைய நேம் உள்ளவங்கள ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் ஒரு டைட் பொசிஷன் கொடுத்தாங்க, டக்குன்னு பேன் பண்ணாங்க. அது மாதிரி ஏதோ ஒரு மார்க்கிங்கோ ஏதோ ஒரு சம்திங்கோ ஒரு வந்து வை டெக்னாலஜி யூஸ் பண்ணி இப்போ இந்த சென்டர் வந்து இந்த இடத்துக்கு கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டில், இந்தியாவில் இங்கே பெங்களூர் கொடுத்துருக்கோம், டெல்லி கொடுத்துருக்கோம், ஃபாரின் கொடுத்துருக்கோம்னு பண்ணாங்கன்னா அது நீங்கள் வரும்போது பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிரியேட் பண்ணணும். அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது தெரியல. பட் அதை டெக்னாலஜி யூஸ் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக அதை பண்ணணும். அந்த மாதிரி அந்த பழைய படங்களில் இருக்க அந்த மார்க்ஸை இப்பயும் டிஜிட்டைஸாக அதை எடுத்துகிட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சால் ஓரளவுக்கு இந்த பைரசி தடுக்கலாம். கண்டிப்பாக பண்ண முடியுமான்றது தெரியல. அது ஹை டெக்னாலஜி உள்ள விஷயம். அது கண்டிப்பாக பண்ண முடியாத வாய்ப்புகள் சோர்சஸ் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஏன்னா ஒரு கதை அடித்தா இன்னொரு கதை திறக்குன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லைங்களா. அதில் வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் வந்து அதுக்கு வேலைகளை நிறைய பண்ணி மெனக்கிடணும். அதை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வர்றது குறையும். ஓகே. பயப்படுவாங்க. ஓகே. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் ராக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து பேன் பண்ணாங்க. ஸோ அதுக்கு பெரிய பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு, ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணி அதை வந்து இப்போ ஒட்டுமொத்தமாக இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் நிறைய பைரசி லிங்க்ஸ் அந்த லைக் .coms எல்லாமே வந்துருச்சு. இப்போ ஒரு 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 சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து இருக்க யாராவது ஒருத்தரோட ஒரு சீக்ரெட்டான பர்சனல் வீடியோஸ் எது ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அதை உடனுக்குடனே அங்கே ஆன்லைனில் இல்லாத அளவுக்கு தூக்குற அளவுக்கு ஒரு டெக்னாலஜிஸ் இருக்குது. அப்போ இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகுன உடனே பைரசி வருது அப்படின்னா இதையும் பேன் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதை ஏன் வந்து பண்ணாமல் இருக்கு? இல்லை கண்டிப்பாக இருக்கு. அதான் சொன்னேன் இல்லைங்களா, இருக்கும். அதுக்கு அந்த வேலையில் மெனக்கிடணும், அது வேண்டிய ஸ்டெப் எடுக்கணும். நான் பணம் சம்பாதிக்கிறவங்க குறுக்குறில் 1008 விஷயம் சம்பாதிக்க பார்ப்பான். நீங்கள் 2 நாளில் தவறான விஷயத்தை போட்டு பணம் சம்பாதிக்கிறேன் 3 நாள் தெரிஞ்சு பண்ணும்போது அதுலேருந்து வந்து டெலீட் பண்ணிடுறான், இப்படி தூக்கிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொன்ன அந்த ராக்கர்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணது மாதிரி ஒரு தகவல் வந்து படங்கள் நிறையா இருந்துச்சு. அதையும் அப்புறம் நாளடைவில் க்ளோஸ் பண்ணாங்க மாட்டதை. இந்த சிஸ்டர் கன்சர்ன் மாதிரி அதனுடைய பிரான்ச்சஸ் மாதிரி நிறைய கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை பட் இவன் இல்லைனா அவன் இல்லைனா அவன் சொல்லிட்டு அப்படியே ஒன்றா வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை ஒட்டு மொத்தமாக ஒழிக்கணும்னா இதுக்குன்னு ஒரு அமைப்பு உருவாகணும். பட் இன்றைக்கி இருக்கிற ஹை டெக்னாலஜியில் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா எந்த கண்ட்ரிலேருந்து அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு வேறு தெரியாது நமக்கு. இப்போ இந்தியாவுக்குள்ளே வருது, ஒரு சர்வேர் வருது அப்படின்னு சொன்னோன்னு வச்சிங்களேன், அதுக்குள்ளே எப்படி ட்ராவல் பண்ணி என்ன ஐடி வச்சு எப்படி கொண்டு வரலாம், இல்லை இந்த இடத்துல வந்தது அப்படின்னா பிளாக் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஸ்டெப்பு எடுத்து
பனிஷ்மெண்ட் நிறைய கொடுக்கணும். இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டுபிடிச்சிட்டா பனிஷ்மெண்ட் ஹெவியாக கொடுத்தால் அடுத்தவன் தவறு செய்வன் வந்து கொஞ்சம் அப்படி பயப்படுவான். ஓ ஓகே. இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கிடைச்சது. எதுவுமே இல்லாமல் 1 இயர் நீங்கள் தூக்கி உள்ளே போட்டு நீங்கள் வந்து 10 கோடி ரூபா ஃபைனு இல்லை 100 கோடி ரூபா ஃபைனு, ம். ஃபைன் கட்ட முடியலன்னா திரும்பி ஒரு 10 வருஷம் நீ உள்ளே இருக்கணும்னு ஒருத்தர் நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுங்க. அடுத்து தவறு செய்யணும் பண்ணுவானா? பயப்படுவான். அந்த மாதிரி சில சில வழிமுறைகள் நிறையா இருக்குது. பட் எல்லாம் சேர்ந்து தான் எடுக்கணும் அதை. இந்த விஷயம் இருக்குல்ல சார், இந்த பைரசிங்கிற ஒரு பிரச்சனை இன்னமும் தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தயாரிப்பாளர்களுக்கும் தயாரிப்பாளர்களோட சங்கத்துக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பா இருக்கும்? நிறைய கண்டிப்பா எப்படியும் இருக்கும். ஸோ அதை நீங்க கண்டிப்பாக இருக்குது. தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒன்றும் பாதிப்பு பெருசாக இருக்குது. தயாரிப்பாளர் தான் நிறைய பாதிப்புகள். ஏன்னா ஒரு படம் பண்ணுறவங்க வந்து கோடியில் வாங்கிட்டு தானே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து போகிறாங்கும் போது அதை வந்து இந்த மாதிரி டக்குன்னு ஒரு நெட்டில் வந்துருச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு டே வந்துருச்சு அப்படின்னா அதோட நிலைமை என்ன உங்களுக்கு அது? ம். ஸோ அந்த இதுக்கு மீறி நல்ல கதை, அந்த ஆக்டர்ஸ் நல்ல ஆக்டர்ஸு, சாங் நல்லா இருக்குது, ஃபைட் நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குன்னா தான் ஆடியன்ஸ் உள்ளே வர்றான். இல்லை அப்படின்னா படம் போருன்னு சொன்னாங்கன்னா நெட்டில் வந்துருச்சா உடனே பார்த்துட்டு இது படம் சரியில்லைன்னு ஆஃப் பண்ணிட்டு போயிடுறான், அதையும் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறான். ம். ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு மீறி ஒரு நல்ல கதையம்சத்தோட ஒரு குவாலிட்டியோடு நீங்கள் படம் கொடுத்தே ஆகணும். ஸோ அப்படி ஒரு தயாரிப்பாளருக்கு நிர்பந்தம் வேறு இருக்காது. இதையும் தாண்டி அவங்க போட்ட பணத்தையும் எடுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட பார்க்க போனால் ப்ரொடியூசருடைய மிகப்பெரிய லைஃப் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான் போட்டது. ஏன்னா இதுக்குள்ளே வந்துட்டாங்க. ம். சில பேர் கேட்டிங்கன்னா எனக்கு வேறு பிஸ்னஸ் தெரியாதும்பாங்க. ஆமா. நான் இதுக்குள்ளே வந்துட்டேன், இதுக்கு மேலே நான் வேறு போய் வேறு ஒர்க் பண்ண முடியாது, வேலை செய்ய முடியாது அப்படிம்பாங்க. ஸோ ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள்னா பாரதிராஜா சார் மனோஜே எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ தொழில் பண்ணி பெரிய பிஸ்னஸ் மேனாக உட்காந்துருக்கலாம் இல்லையா? ஆமா. பட் அவர் ஏன் பண்ணலை? எனக்கு சினிமா தான் சினிமா தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற சினிமா மாதிரி. தான் எனக்கு தெரியும், வேறு தெரியாது எனக்கு அப்படின்னாரு அவர். மனோஜ் சொன்னார், எங்கள் அப்பா விட்ட இடத்த நான் பிடிக்கணும், எங்கள் அப்பா பேரை நான் எடுக்கணும், பாதியாவது எடுக்கணும் அப்படின்னு போராடினார். போராட்டத்துக்கு வந்து ஒரு தோல்வி தான் கிடைச்சிது. ஸோ அது மாதிரி இந்த விஷயத்துக்குள்ளே வந்தவங்க வந்து வெளியில் போகவும் முடியாது. அப்படியே ரோல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இங்கே பணம் வாங்குறதா, இங்கே பணம் வாங்குறது, போடுறது, இதில் கொஞ்சம் எடுத்து இதில் கொஞ்சம் கொடுத்து செஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரொடியூசர்ஸுங்கிறவங்க வந்து யாரும் பெரிய அளவில் வந்து நீ செட்டிலாக இருக்காங்களான்னா கிடையாது. ஸோ லைக்கா நிறுவனம் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே கொண்டு வந்து வச்சுட்டு இதை படம் பண்ணவங்க. ஸோ படம் பண்ணவங்க அவங்க வந்து வரிசையாக தோல்வியில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய பேனரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் எவ்வளோ பெரிய பேனர் அது. இன்றைக்கி அவங்க படமே எனக்கு வேணாயா, நான் படமே பண்ணலைன்னு சொல்லி கம்பெனி இழுத்து மூடிட்டு போய் உட்காந்துட்டாங்க. படம் பண்ண முடியாதுன்றாங்க. ம். இன்றைக்கி நான் 300 கோடி 400 கோடி போட்டுலாம் என்னால் படம் பண்ண முடியாது. என் இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் விற்றா கூட நான் ஒரு படம் தான் பண்ண முடியும். ம். ம். அதுவும் போட்டது வந்தால் தான், வரலைன்னா நான் நடுத்தூர் நிற்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை பேசப்படுறாங்க. ஸோ அதனால் பெரிய பேனர்லேயே வந்து இன்றைக்கி கிடையாது. ஏவி ப்ரொடக்ஷன்ஸு, ஜெமினி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லைக்கா வந்தது. லைக்கா. ஸோ லைக்கா, ஸோ 2-3 பேர் தான் இருக்காங்க. தெலுங்கு ப்ரொடியூசரும் தமிழ் ப்ரொடியூசர் 2-3 பேர் தான் உள்ளே வர்றாங்க. அதனால் இது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு மேட்டர் தான். அதை காப்பாற்றப்படணும் அவர்கள். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம லைக்கா ஆகட்டும், இல்லை ஜெமினி ஆகட்டும், இல்லை ஏவிஎம் ஆகட்டும், பெரிய பெரிய பேனர் இருக்க பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அந்த அப்பேற்பட்ட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கே வந்து இந்த பிரச்சனைகளை பைரசிங்கிறத தாண்டி லாஸுங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இப்போ புதுசாக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வருது, இல்லை புதுசாக வந்து நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுற நிலமையில இருப்பாங்க சார்? இன்றைக்கி ரொம்ப கஷ்டம் சார். புதுசாக வர்றவங்கெல்லாம் நான் சொல்ல போனால் வர வேணான்னு தான் சொல்லுவேன் நான். அவங்க ஏதோ இருக்கிறதெல்லாம் சொத்தெல்லாம் விற்றுக்கிட்டு ஒரு 10 கோடி ரூபா எடுத்து படம் பண்ணுறாங்க. நீ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 300 படம் வந்து முடிஞ்சு சும்மா கிடைக்கு, தியேட்டர் கிடைக்காம ரிலீஸ் பண்ண முடியாது. நீங்கள் படம் இன்றைக்கி வந்து கூட முடிச்சிடலாம் சார். கஷ்டப்பட்டு ஒரு புது முகத்தை போட்டு அவங்க லட்சியத்துக்கு படம் பண்ணி முடிச்சிடலாம். அதை எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க? ஆமாம், அது ஒரு பெரிய ரிலீஸ் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு விஷயம். வாய்ப்பே இல்லை அதுக்கு. கிட்ட 300 படம் மேலே தூங்கிட்டு இருக்கு உங்களுக்கு. அதை அதில் புதுசாக படம் வர்றவங்க வந்து தயவுசெய்து வராதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ கோடிகளை போட்டு வேஸ்ட் பண்ணி நீங்களும் மனநிலையை சரியில்லாமல் போய் எல்லாமே லாஸ் ஆகும் உங்களுக்கு. அதை போராடணும். இல்லை பரவாயில்ல, நான் ஒரு ஜாலிக்கு வரேன், 10 கோடி போனாலும் பரவாயில்ல, ரொம்ப ஹாப்பியாக ஒரு படம் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் 10 கோடியோ 20 கோடியோ எடுத்துகிட்டு வந்து படம் பண்ணிவிட்டு அது ரிலீஸ் ஆனாலும் ஆகாட்டியும் பரவாயில்லன்ட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்க. ஸோ அது வந்து 100ல் ஒருத்தர் தான் அந்த மாதிரி இருப்பாங்க. மீதி 90 பேர் கடன் வாங்கி தான் படம். ஆமாம். அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு ஸோ புதுசாக வர்றவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். பெரிய பெரிய ஜாம்பவான்களே காணா போயிட்டாங்க, பல கோடிகளை இழந்து காணா போயிட்டாங்க. அவங்க மீண்டும் தேடி வர்றதே கஷ்டம். இந்தியன் 3 படம் ட்ராப் ஆகி நிற்கிது உங்களுக்கு. ஒரு 20 நாள் ஷூட்டு, சங்கருக்கு பேமெண்ட்டு, கமலுக்கு பேமெண்ட்னா லைக்காகிட்ட பணம் இல்லை, பணம் கொடுக்குறது பணம் இல்லை. அவங்க பணம் வாங்கினா தான் நான் ஷூட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஒரு தயாரிப்பாளருடைய வழியை அதை உணர்ந்துட்டு நம்ம எல்லாம் கோஆப்ரேட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ண பார்க்கணும். ஒருவேளை இந்தியன் 3 நல்லபடியாக முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகி லாபம் சம்பாதிச்சா லைக்காக கொஞ்சம் கொஞ்சம் மூச்சு விடலாம் அவங்க.
பெருசாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு பெரிய பின்னரே திணறும் போது புதியவரெல்லாம் வர்றதுக்கான சோர்சஸ் அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு சார். அது மட்டும் இல்லாமல் சார், இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அந்த பிரச்சனையை தாண்டி டேரக்டர்ஸ்க்கும் ஆக்டர்ஸ்க்கும் இல்லை உள்ள காஸ்ட் பண்ணுற மியூசிக் டைரக்டர்ஸ் இவங்களோட சம்பளமே அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு படத்தோட காஸ்ட்டை விட இவங்களோட சம்பளம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு ஃபேவர் பண்ணோம் அப்படின்னா இந்த நிலைமை வந்து யாருக்கிட்டேருந்து சேஞ்ச் ஆகணும்? இப்போ 100 கோடி 200 கோடி வாங்குற ஆக்டர்ஸ் வந்து இல்லை நம்ம வந்து கொஞ்சம் மார்க்கெட் ரேட் கொஞ்சம் கம்மியாக பண்ணி தரலாம்னு நினைக்கலாமா? இல்லை டேரக்டரா? ஸோ யார்கிட்டேருந்து இது மாறலாம்? இல்லை இது மாறாமல் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாறாமல் இருந்தால் எப்படி கரெக்டாக இருக்கும்? கொஞ்சம் மாறணும். பணங்கள் ரொம்ப பல கோடிகள் வந்து சம்பளமாக வாங்கிட்டு பண்ணும்போது இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து இப்போ 300 கோடியை வச்சுட்டு தான் பெரிய ஹீரோட்ட போகணும், டைரக்டாக போகணும் இல்லைங்களா? ஒரு படம் ஹிட் ஆனோன்னா சம்பளத்தை வந்து 50 கோடின்னு ஏற்றிடுறாங்க. சரியா? ஸோ 25 கோடியாக சம்பளம் ஏற்றுறாங்க ஹீரோ. இப்படிலாம் போயிட்டுருக்கு. பிரதீப் ரங்கநாதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 கோடி ரூபா கிட்ட 20 கூட இப்போ வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது ஆமாம், இதுவே வந்து ஒரு 150 கோடி ரூபாய் டேபிளில் நீங்கள் வைக்கணும். வச்சு அதுக்கப்புறம் 100 கோடியில் படம் பண்ணணும், 250 கோடி. அதில் ஒட்டு மொத்தமாக எல்லா பேருமே சேர்ந்து ஃபஸ்ட்டு ஒரு அட்வான்ஸ் மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கிட்ட வாங்கிக்கலாம். சம்பளம் நீங்கள் ஒன்று பேசுகிறீங்கன்னா ஒரு 10% அட்வான்ஸை வாங்கிட்டு நீங்கள் ஷூட் ஆரம்பிக்கலாம். ஷூட் நல்லபடியாக ஆரம்பித்து போகும்போது நீங்கள் பிஸ்னஸில் முடிச்சோன்னே எனக்கு பணம் கொடுங்கலாம். இல்லை பிஸ்னஸில் படம் முடிப்போம், நீங்கள் டெய்லி எக்ஸ்பென்ஸ் செலவு மட்டும் பண்ணுங்கள். ஸோ பண்ணல ஷேர் வேணால் நீங்கள் கொடுங்க. வர ப்ராஃபிட்டில் நீங்கள் ஒரு பேமெண்ட் எடுத்துங்க. ஹீரோக்கு ஒரு ஷேரு, டைரக்டருக்கு ஒரு ஷேரு அப்படின்னு நீங்கள் கொடுங்க. அப்படின்னா அது வெரி ஈஸி. இப்போ கிட்டத்தட்ட டான் பிக்சர்ஸ் வந்து அந்த லெவல் தான் போகிறதா ஒரு கேள்வி எனக்கு தகவல் வந்தது. அதை நான் படம் பண்ணுறேன் சரிங்களா, அட்வான்ஸ் கொடுக்குறேன். ஹீரோக்கு, டைரக்டருக்கு, மியூசிக் டைரக்டர், கேமரா எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து கமிட் பண்ணுவோம். படத்தை முடிப்போம் டெய்லி எக்ஸ்பென்ஸில். பிஸ்னஸ் ஆகுதுல்ல. ஸோ போட்ட காசை வந்து எடுத்துட்டோம்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 100 கோடி ரூபாய்க்கு படம் பண்ணுறாங்கன்னா ஒரு 300 கோடிக்கு பிஸ்னஸ் ஆயிடுச்சுன்னா ஸோ 100 கோடி எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு 200 கோடி ரூபா இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஹீரோக்கு இவ்வளோ வேல்யூ, ஸோ டைரக்டருக்கு ஒரு கேமராமேன் சொல்லி பிரிக்கலாம் அப்படின்ற அந்த லெவலுக்கு இப்போது டான் பிக்சர்ஸ் போகிறதா எனக்கு ஒரு தகவல் எனக்கு வந்துருக்கு. அது ஹெல்த்தியான விஷயம். ஸோ இதை வந்து ஹீரோக்கு டைரக்டர் எல்லாம் பண்ணாங்கன்னா சினிமா இன்னும் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும். நீ சொன்ன மாதிரி புது தலைவர்னு சொன்னீங்க இல்லையா, அவங்களாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஓகே சார், ரொம்ப அழகாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.